300 ஆண்டுகளுக்கு முன்னர் 7 அண்ணன்மார்களுடன் ஒரு தங்கையுடன் பிறந்தவர் பட்டியம்மா. பிறவிலேயே வலதுகால் ஊனம். எனவே வீட்டில் உள்ளவர்கள் பிரியத்தையும் செல்லத்தையும் கொட்டி இவர் வளர்த்திருக்கிறார்கள். பட்டியம்மாளின் தங்கை பெயர் வீரம்மாள். அன்புக்குரிய அண்ணன்கள், பாசத்தை கொட்டும் தங்கை என பட்டியம்மாவின் வாழ்க்கை இனிமையாகவே நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் தான் கிழக்கிலிருந்து வணிகம் செய்ய அண்ணன் தம்பி இருவர் வந்திருக்கிறார்கள். இவர்கள் பட்டு நூலை கொண்டு பட்டு சீலை செய்து வியாபாரம் செய்பவர்கள். அது பட்டியம்மா பருவம் மீதிருந்த நேரம். அந்த 2 பேரும் கரூர் புலியூருக்கும் அருகில் உள்ள காணியாளன்பட்டியில் உள்ள வேப்பங்குடிக்கு வியாபாரம் செய்ய வந்தனர். பட்டியம்மாளும் அங்குதான் பிறந்து அண்ணன்மார்களுடன் வாழ்ந்து வந்தார். வணிகம் செய்ய வந்த சகோதரர்கள் பட்டியம்மாவை பார்த்திருக்கிறார்கள். அண்ணன் பெயர் அவினாசி, தம்பி பெயர் சின்ன அவினாசி. பட்டியம்மாளை பார்த்ததுமே விருப்பம் கொண்டு அவரை திருமணம் செய்ய வேண்டும் என எண்ணினர். சின்ன அவினாசி பட்டியம்மாள் வீட்டிலும் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள். பட்டியம்மாளின் அண்ணன்மார் தாங்கள் பார்த்து வந்த கடவுர் ஜமீன் அரண்மனை காவலால் பணியை சீதனமாகவும் மேலும் பொன்னும் பொருளும் தந்து தங்கையை மணமுடித்து வைத்தனர். சின்ன அவினாசி மனைவியோடு பாளையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோட்டநத்தம் கிராமத்தில் குடியேறினார். தம்பியுடன் பெரிய அவினாசியும் வாழ்ந்து வந்தார். சின்ன அவினாசி தான் பார்க்கும் காவல் பணியை பெரிய அவினாசியோடு பகிர்ந்து கொண்டார். இருவரும் சேர்ந்து ஜமீன் காவல் பணியை செய்து வந்தார்கள். நாட்கள் கழிந்தன. அண்ணனுக்கு தம்பியின் சொத்தின் மேல் ஆசை வந்தது. அடிக்கடி சகோதரர்கள் இருவருக்கும் சண்டை உண்டது. தம்பி மீது வீண்பலி சுமத்த காத்திருந்தார் அண்ணன். ஒரு நாள் ஜமீன் அரண்மனையில் இறந்த ஒரு குதிரையை இரவோடு இரவாக திருடி விட்டார் பெரிய அவினாசி. அது சின்ன அவினாசி காவல் பணியில் இருந்த நேரம். காலையில் சின்ன அவினாசி எழுந்து பார்த்தபோது தான் குதிரையை காணவில்லை என்பது தெரிந்தது. செய்வது எதையாவது திகைத்து நின்றார். ஆனாலும் விஷயத்தை ஜமீனிடமே தெரிவித்தாக வேண்டுமே. நேரே ஜமீன்தாரிடம் போனார். ஐயா, நம் ஜமீனில் ஒரு குதிரையை காணவில்லை. அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன் என்று பதற்றத்துடன் சொன்னார். என்ன சமாதானமும் சொன்னாலும் ஜமீன் மனமிறங்கவில்லை. இன்று மாலைக்குள் இந்த குதிரையுடன் நீ வரவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என எச்சரித்து அனுப்பினார். சின்ன அவினாசி நொந்து போய் வீடு திரும்பினார். விஷயத்தை பட்டியம்மாளிடம் சொல்லிவிட்டு ஊர் முழுக்க தேடினார். எங்கும் குதிரை கிடைக்கவில்லை. சோர்ந்து களைத்து அரண்மனைக்கு வந்தார் சின்ன அவினாசி. ஜமீனிடம் குதிரை கிடைக்கவில்லை விவரத்தை கூறினார். ஜமீன்தார் உடனே அரசவையை கூட்டினார். சின்ன அவினாசிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கணவருக்கு மரண தண்டனை கிடைத்த செய்தி பட்டியம்மாளுக்கு இடியாக விழுந்தது. அப்போது பட்டியம்மா 3 மாத கர்ப்பிணி. ஆனாலும் செய்வதறியாத பட்டியம்மாள் கணவர் பின்னே சென்றார். காவலாளிகளால் கைது செய்யப்பட்ட சின்ன அவினாசி ராமகிரி பட்டணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். பட்டியம்மாளும் உடன் சென்றார். அங்கே பெருமாள் கோயில் ஒன்று உண்டு. அங்கு தலைவெட்டி சம்பா நாயக்கர்கள் முன்னிலையில் இயேசுநாதரை சிலுவையில் அறைந்ததைப் போல ஒரு கல்குட்டையில் மரத்தடியில் சின்ன அவினாசிக்கு உயிருடன் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதை பார்த்த பட்டியம்மாள் அப்படியே கீழே விழுந்தார். அழுது புலம்பியபடி அரண்மனை நோக்கி ஓடி வந்தார். நேரு அரண்மனை ஜமீனிடம் போனார். நீதி கேட்டார். ஐயா, என் கணவனை கொன்று விட்டீர்கள். இனி என் நிலை என்ன? கணவன் இல்லாமல் வயிற்றில் பிள்ளையுடன் நான் எப்படி வாழ்வேன்? என்னையும் கொன்று விடுங்கள். நான் கணவன் சென்று இடத்துக்கு நானும் சென்று விடுகிறேன் என்று கதறிபடி சொன்னார் பட்டியம்மா. ஜமீனோ, உன் கணவன் தவறு செய்தான், தண்டனை வழங்கினேன். நீ எந்த தவறு செய்யவில்லை. நீ எதற்காக இறக்க வேண்டும் என்றார். பட்டியம்மாள் அழுது கொண்டே, நானும் என் கணவன் சென்ற இடத்துக்கே செல்ல வேண்டும். என்னால் அவர் இல்லாத இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது என்று திரும்ப திரும்ப கூறினார். ஒரு கட்டத்தில் அவள் துன்பத்தையும் அழுகையும் பொறுக்க மாட்டாத ஜமீன், உன் விருப்பம் அப்படியானால் நிறைவேறட்டும். ஆனால் நீ கர்ப்பமாக இருக்கிறாயே, அதனால் உன் அண்ணன்மார் 7 பேருடன் 7 மாதங்கள் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு வா. பிறகு வயிற்றில் உள்ள குழந்தையை பெற்றுக் கொடுத்து விடு. அதன் பிறகு உன் விருப்பம் நிறைவேற்றப்படும் என்றார். பட்டியம்மாள், நீங்கள் கூறுவது அனைத்திற்கும் கட்டுப்படுகிறேன். ஆனால் என்னை எரிக்கும் போது சந்தன கட்டை குங்கும கட்டை வெட்டி அக்னியை மூட்ட வேண்டும். எனக்கு நீங்கள் தான் கொல்லிக்குச்சி தர வேண்டும். எனது சொந்த ஊரான கோட்டநத்தத்தில் தான் நான் இறக்க வேண்டும் என்றார். ஜமீன் அந்த காரிகைக்கு உடன்பட்டார். பட்டியம்மாள் ஒவ்வொரு மாதமும் ஒரு அண்ணன் வீட்டில் இருப்பார். அண்ணனிடம் விடைபெற்று கடைசி தினத்தன்று ஒரு சீலையை அண்ணனிடம் கொடுப்பார். அண்ணா, நான் இறந்த பிறகு இந்த சீலையை வைத்து அதன் மேல் எலுமிச்சை பழத்தையும் மல்லிகைப்பூவையும் வைத்து கும்பிடுங்கள் என்று சொல்லி கதறி அழுது விடைபெறுவார். இப்படி 6 அண்ணன்கள் வீட்டிலும் இருந்து விட்டார். பட்டியம்மாள் 7வது அண்ணன் வீட்டில் சென்றார். அண்ணன் நல்லவன். அவன் மனைவி பட்டியம்மாளை துன்புறுத்தினான். கொடும் வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தினான். பட்டியம்மாள் நிறைமாத கர்ப்பிணி. 6 அண்ணன்கள் வீட்டிலும் வண்ணச் சீலைகளை கொடுத்தவள் 7வது அண்ணனுக்கு வெள்ளச்சீலை கொடுத்தாள். அது கூரைப்பட்டு வேறு. தந்தவள் எப்போதும் சொல்லும் நடைமுறையும் சொன்னால் 10 மாதங்கள் ஆகின. அண்ணன்கள் 7வரையும் அழைத்தார். அண்ணா, நான் இறக்கும் தருணம் வந்துவிட்டது என்றால் அண்ணன்கள் கதறி அழுதார்கள். நான் கொடுத்த சீலையை நீங்கள் நல்ல நாள் திருமணம் சடங்குகளில் படைக்க வேண்டும்.
உங்கள் வீட்டில் மணமகள் வெள்ளை சீலை கட்டித்தான் தாலி கட்ட வேண்டும் என்று கூறிவிட்டு தன் சொந்த ஊருக்கு நடைபயணமாக வந்து சேர்ந்தாள் பட்டியம்மாள். பட்டியம்மாளுக்காக சந்தனக்கட்டை குங்குமக்கட்டைகளை வெட்டி அடுக்கும்போது அவருக்கு இடுப்பு வலி வந்தது. ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. குழந்தையை ஊரில் உள்ள முக்கியமான ஒருவரிடம் பச்சை வாழை இலையில் பெற்றுத் தந்தார். அந்த நேரத்தில் பெரிய அவினாசி குற்ற உணர்ச்சி தாங்காமல், நான் தான் குதிரையை திருடிய பாவி என்று ஜமீனிடம் போய் உண்மையை ஒப்புக்கொண்டார். நீதி தவறிவிட்டோமே என்கிற வேதனையில் ஜமீன் பட்டியம்மாள் நெருப்பில் ஏற இருந்த இடத்துக்கு பெரிய அவினாசியுடன் விரைந்து சென்றார். ஆனால் பட்டியம்மாள் அக்னியில் இறங்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். பெரிய அவினாசியும் பார்த்து, நான் சாபமிட்டால் உன் குடிசையும் ஒருவரும் இருக்க முடியாது, நாசமடைந்தான் போக வேண்டும். என் கணவனின் வாழ்வோடு என் வாழ்க்கையும் கெடுத்து விட்டாய். என் கணவர் உன்னை என்ன செய்தார்? அடைவாவி, என் கணவருக்கு திருடன் பட்டம் ஏறி கட்டிவிட்டாயே. நான் இறந்த பிறகு நீ வைக்கலோடு வாழ வேண்டும் என்று விரும்பினால் குயவர் வீட்டில் வேகாத பானை எடுத்து சமைத்து அதை உண்டு விட்டு செல். உனக்கு பங்கு பாவனை உண்டு. நீ தான் எங்களை ஏமாற்றினாய். நாங்கள் உன்னை ஏமாற்ற மாட்டோம் என்று கூறிவிட்டு ஜமீனிடம் கொல்லிக்குச்சி கேட்டார் பட்டியம்மாள். அவர் குற்ற உணர்ச்சியில் தருவதற்கு மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக எலுமிச்சம்பழம் மல்லிகைப்பூவும் கொடுத்தார். பட்டியம்மாள் அதை வாங்கி தன் மடியில் வைத்து கொண்டு, என் ஊர் மக்களிடம் அழுது கொண்டே, என் குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள், நான் இறந்த பிறகு அவனுக்கு நீங்கள் தான் தாய் தந்தை என்று சொல்லிவிட்டு அக்னியை வளர்த்து இடமும் வளமாக சுற்றி வந்து அக்னிக்குள் இறங்கிவிட்டார். அந்த அக்னியிலே உயிர் நீத்தார். அதன் பிறகு பட்டியம்மாளின் குழந்தையை வளர்த்து ஆளாக்கினார்கள். அன்னை பட்டியம்மாள் இறந்த இடத்திலிருந்து ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது. அதையும் மீறி ஒரு மாட்டு வண்டிக்காரர் தன் வண்டியில் கல் சுமை போதவில்லை என்று அந்த இடத்தில் இருந்த கல்லை தூக்கி கொண்டிருந்தார். சிறிது நேரம் தொண்டமுடன் மாட்டின் வாயிலிருந்து நுரைதெல்ல ஆரம்பித்து விட்டது. பாரம் தங்காமல் மாடு படுத்து விட்டது. மாட்டு வண்டிக்காரர் சந்தேகப்பட்டு தான் எடுத்த அந்த கல்லை மட்டும் அந்த இடத்திலேயே போட்டு விட்டார். மாடு எழுந்து கொண்டு அவர் மாட்டு வண்டியை ஓட்டிச் சென்றார். மறுநாள் காலையில் அவருக்கு பார்த்தபோது அந்த கல்லை காணவில்லை. ஆச்சரியத்தில் உணர்ந்தார். பட்டியம்மாள் இருந்த இடத்திற்கு சென்று பார்த்தார். அங்கு அந்த கல் கிடந்தது. தான் வருந்தினார் வண்டிக்காரர். அன்னையிடம் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பினார். அன்னை பட்டியம்மாள் இறந்த இடத்தில் உருவம் எதுவுமே வைக்கப்படவில்லை. சிறிய கம்பி வேலி உள்ள ஒரு கிளிகுண்டு போலதான் சின்ன பீடமாதான் இங்கேதான் சக்தியின் அவதாரமாக சீலைக்காரி அம்மன் விளங்கி அந்த பகுதி மக்களுக்கு அருள்வாளிக்கிறார். வரும் பக்தர்கள் அங்கிருந்து மண்ணைத்தான் திருநீராக பூசிக் கொள்கிறார்கள். பட்டியம்மாளின் 7 அண்ணன்மார் வீட்டிலும் அந்த பெண்ணுக்கு என்று தனியாக கோவில் கட்டி வழிபடுகின்றனர். பொங்கல் திருநாள் அன்று அண்ணன் வீட்டுக்கு வந்து முறைப்படி பங்கு வாங்கி கொண்டுதான் சீலைக்காரி அம்மன் இறந்த இடத்தில் இரவில் பணப்பூசை போடுகிறார்கள். காலையில் அக்னியை வளர்க்கிறார்கள். அந்த வீட்டில் உள்ள பெண் மேல் அருள் வருகிறது. அந்த பெண் வெள்ளை சீரை உடைத்து அக்னியை அள்ளி மடியில் கட்டி கொண்டு கையில் எலுமிச்சம்பழம் மல்லிகைப்பூவும் எடுத்துக்கொண்டு பட்டியம்மாள் இறந்த இடத்தை அழுது கொண்டே இடமும் வளவுமாக சுற்றி வந்து தனது மயிலுடன் நெருப்பை கீழே உதறிவிட்டு தனது முந்தானையை அங்குள்ள மக்களிடம் காட்டுகிறார். அந்த சிலையில் ஒரு நெருப்பு கூட இருப்பதில்லை. சீலையும் தீபற்றுவதில்லை. சீலக்காரி அம்மனை நம்பினால் வேண்டும் வரம் தருவாள் என்று நம்புகிறார்கள் மக்கள். நன்றி, வணக்கம்.